மொத்த உலகத்தையும் நடுங்க வைத்த ஈரானின் 3 கட்டளைகள். மிகவும் மோசமானவரா இந்த முஸ்தபா கமேனி? வாங்க விரிவா பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் அந்த நாட்டின் உச்ச தலைவராக இருந்த அயத்தொல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அலி கமேனியின் மகன் முஸ்தபா கமேனி ஈரானின் உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் தனது தந்தை இறந்த அதே இடத்தில் மகன் முஸ்தபா கமேனி இருந்ததாகவும் அவர் தற்போது ஒரு காலை இழந்த நிலையில் கோமாவில் இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. ஆனாலும் அவர் புகைப்படத்துடன் வெளியான ஒரு ஆடியோ பதிவுதான் இப்போ உலக நாடுகளையே நடுங்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி அந்த ஆடியோ பதிவுல என்ன சொல்லி இருக்காருன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். அது ஒரு 12 நிமிட ஆடியோ பதிவாக இருக்கிறது. முதல் 6 நிமிடங்கள் மற்ற தலைவர்களைப் போல சாதாரணமாக இருக்கிறது. ஆனா அடுத்த 6 நிமிட பதிவுல தான் முஸ்தபா கமேனி 3 முக்கியமான கட்டளைகளை சொல்லி இருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா அமெரிக்க போர்ஸ்களும் வெளியேறணும்னு சொல்லி இருக்கார். அதுக்கு இவர் கால அவகாசமும் கொடுக்கிறார். அந்த கால அவகாசம் தான் ஏப்ரல் 10ஆம் தேதி. அதற்குள் மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லா அமெரிக்க போர்ஸ்களும் வெளியேறணும். அப்படி வெளியேறணும்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் நிரந்தரமா மூடப்படும்னு சொல்லி இருக்காரு. இவர் சொல்வதன்படி நிரந்தரமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டால் பாதிப்பு அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்குமே இது ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் அமையும். அடுத்து 2வது கட்டளையா என்ன சொல்றாருன்னா 1979 இருந்து ஈரானின் புரட்சிக்கு பிறகு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் எங்க மேல திணித்திருக்கும் வங்கி கட்டுப்பாடு, எண்ணெய் ஏற்றுமதி வரம்பு, தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்ளிட்ட தடைகள் அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவிக்க வேண்டும் என சொல்லிவிட்டு அதற்கு கால அவகாசமும் கொடுத்திருக்கிறார். அடுத்த 60 நாட்களுக்குள் இதை செய்யணும்னு சொல்லி இருக்கார். அப்படி செய்யலனா மற்ற நாடுகள் எப்படி அமெரிக்காவிற்கு இடம் கொடுத்து மிடில் ஈஸ்ட்ல நிக்க வச்சிருக்கோ அதே மாதிரி நாங்க ரஷ்யாவையும் சீனாவையும் எங்க மண்ணுக்கு வர வச்சு அவர்களோட மிலிட்டரி போர்ஸ எங்களோட ஈரான் மண்ணுல நிறுத்துவோம்னு சொல்லி இருக்கார். அடுத்து 3வது கட்டளையா என்ன சொல்லி இருக்காருன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஈரானுக்கு இழப்பீடு செலுத்தணும்னு சொல்லி இருக்காரு. அதாவது இதுவரைக்கும் அமெரிக்கா எங்கள் மேல தொடுத்த போர்னாலையும் பல அட்டூழியங்களாலையும் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் $8000 பில்லியன் லாஸ் வந்திருக்கு. அதனால எங்களுக்கு $500 பில்லியன் தரணும்னு சொல்லி இருக்காரு. இதற்கும் அவர் கால அவகாசம் கொடுக்கிறார். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் அமெரிக்கா இந்த இழப்பீட்டை தரணும்னு சொல்லி இருக்காரு. அப்படி அவங்க பண்ணலன்னா மொத்தமா எல்லா இடங்களையும் அணு ஆயுதத்தை நாங்க வரிசைப்படுத்தி வைப்போம்னு சொல்லி இருக்காரு. இதன் மூலம் ஈரான் கிட்டையும் பயங்கரமான அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம். முஸ்தபா கமேனியின் இந்த பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் வெளியான 90 நிமிடங்களில் சீனா ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுது. அதில் இன்னைக்கு ஈரானுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே கவலையை தரக்கூடியதா இருக்கு என்றும் ஈரானின் சுதந்திரத்தை தடுப்பது யாராக இருந்தாலும் அது தவறு என்றும் ஈரான் எடுக்கும் முடிவுக்கு சைனா எப்போதும் ஆதரவாக இருக்கும் எனவும் அந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. சீனாவோட இந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த 40 நிமிடங்கள்ல ரஷ்யா ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அதுல ரஷ்யாவும் ஈரானின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது இது ஏதோ யதார்த்தமாக வந்த ஆதரவு மாதிரி தெரியவில்லை. பக்காவா பிளான் போட்டு சீனா ரஷ்யா ஈரானின் நடவடிக்கை மாதிரி தான் தெரியுதுன்னே சொல்லலாம்.